வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, கலியுகத்தின் தெய்வமாக போற்றப்படுகின்ற அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. நாம் ஆலய வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து பைரவப் பெருமானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் தரக்கூடியது. இப்பொழுது அலங்கார கந்தனாகிய இந்த நல்லூர் கந்தனுடைய மகோத்சவம், அந்த உன்னதமான 25 நாட்கள் இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 12வது நாள். இந்த நெல்லைக்கந்தனுடைய உற்சவம் உலகளாவிய ரீதியிலே அனைத்து மக்களாலும் பெருமையாக பேசப்படுவதும், உலகளாவிலிருந்து மக்கள் வந்து நல்லூரானை தரிசிப்பதும் ஒரு பெரிய ஒரு சிறப்பானதாக அமைந்திருக்கும். இந்த நல்லூர் உற்சவ காலங்களிலே அந்த யாழ் மாநகரமே ஒரு தெய்வீக கலையோடு கூடியதாக நல்லூர் கந்தனுடைய ஆலய வளாகம் தேவலோகம் போல காட்சி கொடுக்கின்ற வகையில் அமைந்திருப்பது. இந்த நல்லூர் கந்தனுடைய உற்சவத்திலே சிறு பிள்ளைகளை, பாடசாலை மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கின்ற வகையிலே இந்த டான் குடும்பத்தினுடைய ஓம் தொலைக்காட்சி மூலமாக சைவம் தலைத்தோங்க என்கின்ற நிகழ்வு தினமும் நடைபெற்று வருவது ஒரு பாராட்டுக்குரியது. இந்த இளம் சிறார்களுக்கு அவர்களுக்கு இந்த சைவ சமயத்தினுடைய தொன்மைகளை, அதனுடைய சிறப்புகளை அங்கே பெரியவர்கள் வந்து வாழ்த்துரை சொல்லுவதும் ஆசி வழங்குவதும், பல்வேறு சமய நிகழ்வுகள் நடைபெறுவதும், மாணவர்களுடைய வினாக்கள் எழுப்பப்பட்டு அவர்கள் அதற்குரிய பதில்களை சொல்லுவதும் ஒரு சிறப்பானதாக இந்த இளம் சமுதாயத்தினை, எதிர்கால சந்ததியினரை ஊக்குவிக்கின்ற வகையிலே ஒரு பெரிய பணியாக ஒவ்வொரு வருடமும் இந்த டான் குடும்பத்தின் ஓம் தொலைக்காட்சி மூலமாக இவற்றை சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இது உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரியது. தினமும் ஒவ்வொருவர் அங்கே சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்புரையாற்றுவது, வாழ்த்துரை சொல்லுவது, ஆசிரியரை சொல்லுவது, பஜனை பாடல்கள் பாடுவது, பன்னிசை இசைப்பது, அவ்வாறு சிறப்பான இந்த பிள்ளைகளிடத்திலே வினா விடையாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே இந்த பணிகளை செய்வது இந்த ஓம் தொலைக்காட்சி. அது மட்டுமல்லாமல் தினமும் காலை மாலை உற்சவங்களை நேரலையாக ஆலயங்களுக்கு வர முடியாத தேசங்களில் உள்ளவர்கள், வர முடியாத நாடுகளில் உள்ளவர்கள் கூட பார்த்து முருகப்பெருமானுடைய அந்த அலங்கார கந்தனுடைய அலங்காரத்தை எல்லாம் கண்டு தரிசிப்பதற்கு ஏதுவாக தினமும் இந்த நேரலை ஒளிபரப்பு மூலமாக இந்த மக்களுக்கு பெரும் பணியாற்றுகின்ற இந்த டான் குடும்பத்தினருக்கும் ஓம் தொலைக்காட்சி பணியாளர்களுக்கும் இறையருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து
இவ்வாறான அந்த உற்சவ காலங்களில் நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது தமிழ் கலாச்சார உடைகள், நமது மக்களுக்கு என்றொரு கலாச்சாரம் இருக்கிறது, நமது சைவ சமய மக்களுக்கு என்றொரு பண்பாடு இருக்கிறது. சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆசார சீடராக வேட்டி சால்வை அணிந்து ஆண்கள் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்வதும், நாகரிக உடைகள் தவிர்த்து நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு தாய்மார்கள், பெண் பிள்ளைகள், குழந்தைகள் சென்று வழிபாடு செய்வதும் ஒரு சிறப்பை தரும். நல்லூரானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.